ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கோதுமை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 2 வாழைப்பழத்தை நல்லா மசித்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த 2 வாழைப்பழத்துக்கு நான் 200 கிராம் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது நான் போட்டது 100 கிராம். இது மாதிரி 2 கப்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 100 கிராம் ஜாகரி பவுட்ரு சேர்க்குறேன். அடுத்ததாக ஏலக்காய் பவுடரையும் இது கூட சேர்த்துடலாம். சிட்டிகை உப்பையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் ஜாகரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 50 கிராம் அரிசி மாவு இது கூட சேர்க்குறேன். அடுத்தது 1 கப்பு பாலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் இந்த கோதுமை பணியாரத்துக்கு கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன். நான் முந்திரி, பாதாம், திராட்சை எடுத்திருக்கேன். நான் பாதாமை நீட்டமாக கட் பண்ணியிருக்கிறேன். முந்திரியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாதாம், முந்திரி, திராட்சையும் இது கூட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிராமல். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் இந்த பணியாரத்துக்கு 100 கிராம் ஜாகரி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட்டு தேவைன்னாக்கா இன்னும் கூட நீங்கள் ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ் தேங்காவாக இருக்கணும், பழைய தேங்காய் போடக்கூடாது. இப்போ தேங்காய் துருவலையும் இது கூட இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த தேங்காய் துருவல், இந்த நட்ஸு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த ஃப்ரை பண்ண நட்ஸு, தேங்காய் துருவல் இதெல்லாம் இந்த கோதுமை மாவோட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை, வெறும் பால் மட்டும்தான் ஊற்றியிருக்கேன். இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா பணியாரம் புசு புசுன்னு வராது, அப்படியே அமுங்கி போயிடும். ரொம்ப திக்காக நம்ம கரைச்சிட்டோம்னா கல் மாதிரி ஆயிரும். அதனால் மீடியமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதை கரைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். மூடி போட்டு இதை ரெஸ்ட்டாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பணியாரத்தை செய்யலாம். அடுத்ததாக இந்த மாவு நல்லா 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். பணியார சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா நம்ம இந்த மாவை பணியார சட்டியில் ஊற்றிடலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பணியாரம் கரிஞ்சிராது. இப்போ இது நல்லா எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம். இப்போ வந்து மேலே எல்லாமே வெந்துருச்சு இந்த பணியாரம். இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு மேலேயும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. நீங்களும் இந்த கோதுமை பணியாரம் இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை பணியாரம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.